அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களே, ஏழரசனி நடந்துட்டுருக்கு. இப்போது குருவினுடைய வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், உங்களுக்கு ஏற்றமாக இருக்குமா எப்படின்றத பார்க்கலாம். அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சுபர் திரிகோணத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி ஏற்படும், உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 17/3 31/3 வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்பு, அதில் ஒரு நல்ல பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இருக்குது. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். அதனால் இவ்வளோ நாளாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளே பயம் இது பண்ணி போயின்னு இருந்தது போல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம், எடுத்த விஷயங்களில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், ராசியையும் பார்க்குறார். 7ஆம் இடத்தையும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசி 11ஆம் இடம், 9ஆம் இடம், 3 இடத்தை பார்க்குறார். இதில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. அதை தவிர தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய மரியாதை நிச்சயமாக கூடக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஏழரை சனியில் பார்த்தோம்னா ஜென்ம சனியில் ரொம்பவுமே அடிபட்டு போயிருக்கும். இப்போது உங்களுடைய மரியாதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பேச்சை நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவில் மக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவர்களெல்லாம் பெரிய லாபங்கள், பெருத்த லாபங்கள், பணவரவு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்தையே குரு பார்க்குறார். அவர் 2ஆம் அதிபதி வேறு, கல்விக்கு அதிபதியாக வேறு போகிறார். அதனால் குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் சென்று மேல் படிப்பு படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம். இதன் மூலியமாக எல்லா விஷயத்திலும் போட்டித் தேர்விலும் வெற்றி பெற்று வெளிநாடு சென்று உங்களுக்கு வேணுன்ற யூனிவர்சிட்டியை கிடச்சி நிச்சயமாக படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய காலகட்டம், ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகி ஒரு தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய, தீர்க்கமான வழி தெரியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியே குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், நிச்சயமாகவே உடல் நலம் நல்லபடியாக இருக்கும். இவ்வளோ நாளாக உடல் நலத்துக்காக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டுருப்பீங்க. இப்போ கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழில் வருமானம் அதிகமாக இருக்கும். அதுவும் அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. 9ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையும்.
இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு விசா ப்ராசஸிங் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடச்சி, எஜுகேஷன் விசா கிடச்சி வெளிநாட்டினுடைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த மண், கரிநில மண், கருப்பு துணி, அதை தவிர தார், லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாகவே இருக்கும், கவலைப்பட தேவையே இல்லை. எந்த ஒரு நேரத்திலும் பணவரவும் நல்லபடியாக இருக்கும். மனசில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க. சதுர்த்தி ஒரு தேங்காய் உடைங்க. ஹனுமாருக்கு வந்து உங்களால் முடிஞ்சு வெண்டைக்காப்பு வியாழக்கிழமை சாத்திகிட்டே வாங்கும். அதை தவிர வந்து பார்த்தடையானால் இந்த என்னது சுட்டப்பள்ளியா, அது சுருட்டப்பள்ளி, உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுருட்டப்பள்ளின்னு இந்த ஆந்திரா பார்டரில் இருக்குது. அந்த ஒரு 1000 வருஷத்து கோவில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலமாக சொல்லப்படுகிறது சுருட்டப்பள்ளி. அந்த சுருட்டப்பள்ளி போய் ஒரு தரமாவது சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரப்போகின்ற எந்த ஒரு பிரச்சனையையும் நல்லபடியாக உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி, உள்ளத்திற்கு ஏற்ற மாதிரி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மீனராசி நேயர்களே, 7 சனியில் ஜென்ம சனி ஓடின்னு இருக்கு. ராசிநாதனும் 4ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக வக்கரகதியில் என்ன தான் நடக்கும்னே தெரியல. மென்டல் ப்ரெஷர், எந்த இடத்தை தொட்டாலும் வந்து அசிங்கப்பட வேண்டியிருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் செட்பேக்காக இருந்திருக்கு. அம்மாவனுடைய உடல்நிலையில் பின்னடைவு, எந்த இடத்துல திரும்பினாலும் உடல் நலம், மனநலம் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மீனராசிக்கு. இந்த மீனராசிக்கு சில விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, வக்ர நிவர்த்தியான குரு நல்லபடியான மாறுதல்களை செய்வார். என்னென்ன மாறுதல்கள் செய்வார்? ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாளர், அதாவது 17/3/2026 26/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து பண தட்டுப்பாடு கொஞ்சம் நிலவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா பேச்சினுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுபடும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்கள் பேச்சினால் உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மீன ராசிக்கு, அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் 17/3 31/3 வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும். தடைகள் வந்து இப்போ பார்த்தேனால் அந்த தடைகள் சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இந்த கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. அது வந்து தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம்னு 3 இடத்தையும் பார்க்குறார். அதாவது 8ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர வந்து பார்த்தோன்னா வேலையில் மாற்றங்கள் வரும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா தொழிலில் ஒரு மாறுதல் வரும். செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு தொல்லைகள், தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருந்தாலும் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக வரும். கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போகிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா ஜென்மசனி வேறு நடக்கிறது. அது தவிர வந்து குரு பகவானும் 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் அந்த அளவுக்கு விசேஷத்தை தொழிலில் கொடுக்க மாட்டார். அது தவிர பார்த்தோன்னா உங்களுக்கு சுப செலவுகள் வரும். சுப செலவுகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கும். நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு மிதமான அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு.
மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஒரு சில நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதை தவிர தொழிலில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மாறுதல்கள் மாற்றம் தொழிலில் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த கடல் வாணிப தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர இந்த பிஆர், அதை தவிர இந்த H1B விசா, இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டிலிருந்து குடும்பத்தை பிரிந்து அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருப்பினும் அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். நல்ல தூக்கம் வரும். அதை தவிர செலவுகள், சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கடல் வாணிபம் செய்பவர்கள், இந்த ப்ரொஃபஸர்ஸு, இந்த தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரி, இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர டீச்சிங் பண்ணுறவங்க, டீச்சிங் ஆப் விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதுவும் இந்த சாஃப்ட்வேரில் அப்ளிகேஷன்ஸ் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் வரக்கூடிய, புது புது அப்ளிகேஷன்ஸ் விற்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. இந்த மாதத்தில் அதாவது குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வெண்ணெய் காப்பு ரெகுலராக சாத்துங்க. குருவினுடைய காயத்ரி மந்திரத்தை வியாழக்கிழமை கார்த்தால் அந்த குரு ஹோரைன்னு சொல்லக்கூடிய சூரிய உதயத்தின் முதல் 1 மணி நேரம் 6லேருந்து 7ன்னு வச்சுக்கோங்க, அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோவிந்த அகரம், அதாவது அகரம் அப்படின்னா கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போய் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச பூஜைகளை பண்ணிவிட்டு, அங்கே ரெகுலராக பூஜை பண்ணுவாங்க குரு பகவானுக்குன்னு, அந்த குரு பகவானுடைய பூஜையை பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வரவிருக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.